கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்வேரியம் லேண்டுவா யார் விளையாட போறானா அப்துல் காலிக். ஆமாம் கைஸ் இன்னைக்கு நான் தான் கைஸ் விளையாட போகிறேன். முதல்ல இந்த இதை ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க guys. இப்போ என்ன பண்ணுன்னா போயிட்டு ஃபிஷ் பிடிக்கணும். ஆமாம் கைஸ் நான் தான் கைஸ் இதை விளையாட போகிறேன். அது தானே திறந்துட்டு அசதுல்லா ப்ளீஸ் இந்த அது காமிக்கிற டைரக்ஷனுக்கு போங்க. அது என்ன நல்லா ஆழமாக போங்க. ஆழமாக போட முடியும். அவ்வளோதான் அசதுல்லா பேக் ஃபில்லாக போடு. பேக் ஃபில் அசதுல்லா எனக்கு கொடுங்க. வெயிட் பண்ண அப்துல் ஒன்றா அப்துல் இப்படி பண்ணுறீங்க. ஒரு கொஞ்சம் மேட்ச் ஆமாம் 4 மீனுக்கு 4 பேர் வந்துடுறாங்க. இந்த 4 மீன் பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்களோ வறுத்து சாப்பிட்டு போகிறாங்க. அசதுல்லா அது காமிக்கிற இடத்துக்கு போங்க. அது காமிக்கிற இடத்துக்கு போங்க 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 போங்க. அண்ணன் சொல்றதுல கேட்டுட்டு இருக்கேன். நான் பாருங்க நம்ம இதில் உள்ள அது இந்த சைடு போரு. அது ஏதோ பண்ண சொல்றது. அதெல்லாம் போகிறேன். சொல்லலாம் அந்த மீனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. டால்ஃபினா குட்டியா அது ஏதோ ஒரு மோசமான மீன். ஆனால் அதை நம்ம பிடிக்கணும். அது எப்போ பிடிக்கணும்? நாளைக்கு. ஆஹா இன்னைக்கே நம்ம கொஞ்சம் லெவலப்லாம் பண்ணோம்னா இங்கே பாருங்க முதல்ல பாத்திரத்தை வச்சிருக்காங்க. பாத்திரமா பாத்திரம் கண்டால் ஆமாம் கண்டால் இந்த கேம்ல அலிகேட்டர்லாம் இருக்குங்க அசதுல்லா. அதெல்லாம் நம்ம ஒரு நாள் எடுப்போம். அவ்வளோதான் 5 பேர் 5 பேரா? சரி 5 பேர் இல்லை கைஸ். அந்த மீன் இந்த தாட்டி நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் மீனை பிடிக்கலாம் நம்ம. அசதுல்லா அசதுல்லா guys இந்த மாதிரி அசதுல்லா இங்கே பாருங்கள. அசதுல்லா இங்கே பாருங்க. guys நம்ம இவ்வளோ சூப்பர் பண்ணுறோம். ஆமாம் பின்ன மீன் ஸ்பீடாக ஓடாம அவ்வளோதாங்க ஐஸ் நம்ம பேக் ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ போய் இந்த மீன் எல்லாத்தையும் விட்டு வருவோம். சொல்லலாம் ஆமாம் கலெக்ஷனுக்கு கேட்ச் ஃபிஷ் பண்ணுங்க ஐஸ். அப்கிரேட் கலெக்ஷன் அப்போ எவ்வளோ ஃபிஷ் கைஸ் இருக்குது? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வரேன். என்ன கைஸ் இது இந்த கேம் நான் விளையாடுவேன் கைஸ். ஸ்பீக் போய் 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 மாட்டு கேம் வந்துட்டேன். சாரி அந்த கேம் போகணும் கைஸ். சாரி கைஸ் வெரி வெரி சாரி கைஸ். 400 இருக்குது. இப்போ இந்த இடத்த இங்கே வாங்கிப்போம். ஏ வேணாம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போயிட்டீங்களே அசதுல்லா. த்ரெஷர் அந்த அசதுல்லா சாரிப்பா. அசதுல்லா நோ இன்ட்ரெஸ்ட். 1K கேட்குறாங்க. ஆமாம் அசதுல்லா அது தேர்டில் ஏன் போய் சைக்கிளே வந்துடுறாங்க. ஐ திங்க் சைக்கிளில் கடலில் ஓட்டலாமா? சைக்கிளில் கடலில் விட்டோன்னே ஜெட்டு ஸ்கி ஆயிடுச்சு ஐஸ். அசதுல்லா அந்த பாருங்க அது என்ன மீன் கொஞ்சம் வேறு ஆனவங்கன்னா வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கணும் guys. அசதுல்லா அந்த சைடு போங்களேன். அந்த சைடு இந்த சைடு நான் ஒரு பெரிய மீன் பார்த்தேன். அதை நம்மளால பிடிக்க முடியும். விட்டு பிடிக்கும். கைஸ் 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 இந்த பாருங்க இந்த லெவல் 7ல் உள்ள மீன். இது எப்படி ஸ்டார்ட் குத்துறேன் தான் கைஸ் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காரு.
சதுலா நீ சொன்ன மாதிரியே கொடுங்க கொடுங்க. வெயிட் பண்ணுங்கப்பா. இன்னும் அவ்வளோ வேணும். தாடி போயிட்டு போங்க. நீ ஒரு ஆள் வந்துட்டாங்க. சீக்கிரம் போடா. ஷீஃபிஷை போடுறா. ஷீஃபிஷ் தானே உங்களுக்கு. ஷீஃபிஷ் தானே வரும். ஷீஃபிஷ் தங்க போடுறா. ஷீஃபிஷ் புடி. ஷீஃபிஷை போடுறா. இப்போ இது புடி. ஒரு அவ்வளோதான் பேக்கே மேக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ பிடிச்சிட்டேண்ணா என்ன ஜொடஜன்னு வந்துட்டான். அதான் ஜீராவில் ஓடுங்க தண்ணி மாதிரி அமேசிங். அதுக்கு முன்னாடி காய்ஸ் இப்போ 640 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னது ஐயோ வெயிட் பண்ணுங்க காய்ஸ். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் சொல்யூஷன் முடிச்சிடும். சொல்யூஷன் இது எடுத்துட்டு நம்ம 3rd லெவல். இப்போ நம்ம வந்து லாப்ஸ்டர் வாங்கி அவங்களும் லாப்ஸ்டர் கொடுக்குறாங்க. குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்பீடு கொடுங்க சொல்லலாம். ஸ்பீடு கைஸ் இப்போ நம்மள்ட்ட 0 இருக்குது கைஸ். ஆனால் இந்த 2 வந்து இந்த போட்டில் போகலாம் சொல்லலாம். எதுக்குடா போட்டா அப்போ ஸ்பீடு அசோல்லா அது என்னதுன்னு பாருங்க. அது அங்கே ஏதோ சர்க்கிள் ரெட் கலர் வருது பாருங்க. போனஸ் ஃபிஷர்ஸ் அந்த இடத்துல நில்லுங்க. நிறைய ஃபிஷ் கிடைக்க முடியும். இப்போதான் கைஸ் நம்மளால அந்த டால்ஃபின்ல பிடிக்க முடியும். லெஜெண்டரி டால்ஃபின் காட் கேட்ச் them கைஸ் 15 தான். ஸோ இந்த மேக்ஸ் ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல விடுங்க. போறா அப்படி நிறுத்துறா. என்ன இது பாருங்க கூட கரெக்டாக கூடாண்டா. அவங்க புத்தல எங்க இல்லை இரு நான் என்ன சொல்கிறேன்னா இறக்கப்பட்ட நீ கொடுத்த இப்போதான் இவங்க உள்ளே போவானுங்க. நீ உள்ளே போயிட்டு காசு அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுவானுங்க. நம்ம தான் போய் காசு எடுத்துக்கணும். நம்ம வெறும் 100 லைக் தான். 100 சப்ஸ்கிரைப். ஏ 1.4K கிடைச்சிச்சு கைஸ். டர்ட்டலுக்காக போகணுமா கைஸ்? நம்ம கைஸ் அங்கே காசு இருக்குது. நம்ம காசு தான் அது ஜெட்ஸ்கி கைஸ். அந்த லாப்ஸ்டர் நிறைய இடத்துல நான் செய்யலாம். ஆனால் அந்த லாப்ஸ்டர் அந்த டால்ஃபின் ஏன் செய்யலாம்? இல்லை நம்ம மேக்ஸ் ஆயிடுச்சு. நிறைய காசு சேர்த்து வச்சு இந்த பேக் கெப்பாசிட்டியை நல்லா அப்டேட் பண்ணுவோம். அப்போ தான் நல்லா பெருசு முடிக்கலாம். டேர்ட்டில் நம்மளால் பிடிக்க முடியாது இப்போதைக்கு. அதனால் லெவல் 3 தான்.
கடுப்பு. அவு அவுன்னு அந்த வாழை பாவம் கத்துது. அவு அவு. ஏய் கேஷியர் வேணுமா? ஆடு பார்த்து அதை அப்டேட் பண்ணிக்கணுமா? நம்மளுக்கு வேணாம் கைஸ். கேஷியர் பார்த்து நம்ம டைம் நம்ம வேஸ்ட் பண்ணல. இதுக்குள்ளே போங்க சொல்லலாம். கொடுப்போமா? கெப்பாசிட்டி ஏ ஃபிஷிங் சூப்பர் ஃபிஷிங் தம்பையா. யாரும் தான் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டில் வெயிட் பண்ணுங்க. நல்லா பெரிய மீனா நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் இந்த டால்ஃபின் மாட்டேன்டா. அவன் எவ்வளோடா உனக்கு எல்லா ஃபிஷ்ஷும் தான் மேக்ஸிமம் எங்கப்பா போனேன் நீ? அந்த இருக்கு பாருங்க டால்ஃபின் எங்கே ஊருக்கு ஓடுறாங்க. அவ்வளோதான். 2 டால்ஃபின் 2 லாப்ஸ்டர் 2 சீகால்ஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம பேக் முடிச்சு. ஏய் அசுங்க வாயே. இது டைம்னா எல்லாமே அது அங்கே தள்ளிட்டு போகுது. அப்புறமேட்டு அப்புறம் தான் இதெல்லாம் ரேட்டிங் போடணும். நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு இப்படி நம்ம வந்துட்டே இருந்தோம்னா நம்மளோட இந்த டர்ட்டில் எக்ஸிபிஷன் அது ஓப்பன் ஆகிடும். அந்த டர்ட்டில் இதுக்குள்ளே இப்போ வந்துடும். லெவல் 2ல என்ன பண்ணுறது? என்ன வயசுது என்ன அசால்ட்டு பண்ணிட்டு எனக்கு வந்து இடம் வேணாம், எதுவுமே வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம். कुछ लोग अपना टाइम ही बदल देते हैं। मेरा एक दोस्त ले ऑफ होने के बाद भी सीनियर जेन एआई डेवलपर बन गया, वो भी 100% सैलरी हाइक पर। मेरे पूछने पर उसने बताया कि उसने यूडीमी से जेन एआई टेक कोर्स किया था और वहीं से उसने सारे एडवांस टूल भी सीख लिए, वो भी रियल वर्ल्ड प्रोजेक्ट पे काम करके। यार ये वीडियो देखो, क्लोजअप में भी इन सेलिब्रिटीज की स्किन कितनी ज्यादा ग्लोइंग लगती है। क्या लगता है कि कोई नॉर्मल बॉडी लोशन लगाते हैं? तो नहीं, वो यूज करते हैं AHA बॉडी लोशन। AHA आपकी स्किन से डेड स्किन रिमूव करके नई स्किन को ऊपर लाता है, जिससे आपकी स्किन ग्लोइंग लगती है। ये विंटर्स की ड्राइनेस को दूर करता है और स्किन को
இந்த ஆடை கடந்துட்டு ஓகே வந்தாச்சு. மொபைல் லெஜெண்ட்ஸ் இந்த கேம் தான் நம்ம வந்து மியூசிக் சேனல் அப்புறமேட்டு போடுவாங்க. Everyone can be a legend. Mobile legend. Super guys. இந்த நேம் கேட்கவே வித்தியாசமா அழகா இருந்துச்சு. அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த காசு கலெக்ட் பண்ணி இங்கே போனோம்னா இங்கே அப்படி நிறைய காசு கொடுக்குது. ஏன்னா இங்கே பார்க்குறவங்க வரவங்களாம் அவங்க காசு கீழே போட்டு போயிடுவாங்க. காசுக்கு ஒரு மதிப்பே இல்லை. நம்மளுக்கிட்ட இப்போ 3.6K இருக்குது guys. இதை வச்சே நான் இந்தியாவில் ஒன்னே வாஷ் பண்ணுவேன். அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு guys. அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க.